என்ஜாய் பண்ணேன். சொல்றீங்களா? சரி சரி. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லாரோட கேரக்டரைசேஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த குட் ஜாப். ஸ்டோரி அதர்வைஸ் வந்துட்டு இட்ஸ் அ வெரி குட் ஸ்டோரி. மூவி ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் எந்த இடத்துலயுமே டிப் ஆகல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இவ்வளோ எக்கச்சக்கமான கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு போர் அடிக்காம இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போறதுன்றது வந்து நான் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இப்போல்லாம் வந்து நிறைய மூவிஸ் 2 கேரக்டர்ஸ் வச்சு 1 கேரக்டர்ஸ் வச்சு 3 கேரக்டர்ஸ் வச்சு அப்படிலாம் பண்ணுறாங்கல்ல. அதுக்கு மாறா எக்கச்சக்க கேரக்டர்ஸ் வச்சு ஒரு பெரிய ஸ்க்ரீன் பிளே, எக்கச்சக்க ஸ்டோரி சொல்லுக்குள்ளே வருது. ஆனால் போர் அடிக்காமல் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சொல்றீங்களா? சரி சரி. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லாரோட கேரக்டரைசேஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் எப்படி இருந்ததுன்னா ஒரு சிங்கிள் ஹீரோ அப்படின்னு இல்லாமல் வந்த ஒரு 10 பேர் 20 பேர் எல்லாருக்குமே ஒரு ஹீரோயிக் எஃபெக்ட் இருந்தது. ஸோ இப்போ சென்ட்ராயன் வரும்போது பார்த்தீங்கன்னா சென்ட்ராயன் தான் ஹீரோ மாதிரி இருக்குது. பாலா வரும்போது பாலா தான் ஹீரோ மாதிரி இருக்குது. இவர் மகேஷ் வரும்போது மகேஷ் ஹீரோ மாதிரி இருக்குது. ஸோ எப்படி பண்ணியிருக்காங்கன்னே தெரியல. ரியலி அ பிரில்லியன்ட் ஒர்க். கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம். படத்தில் எனக்கு போர் அடிக்கவே இல்லை. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சுத்தமாக போர் அடிக்கல. அதாவது ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஸ்டோரி எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. பயங்கரமாக நிறைய டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டே வந்துட்டே இருந்துச்சு. விஷுவலி சினிமாட்டோகிராஃபி அண்ட் விஷுவலி கூட ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு படம். Thanks for such a good movie after a very long time. மெயினாக வந்துட்டு காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் யோகி பாபு சொல்லவே வேணாம். காமெடி சென்ஸ் இட் வாஸ் ரியலி எபிக். அண்ட் அவங்களோட சேர்ந்து வந்த மற்ற கமீடியன்ஸ் எல்லாருமே டிட் வெரி குட் ஜாப். ஸ்டோரி அதர்வைஸ் வந்துட்டு இட்ஸ் அ வெரி குட் ஸ்டோரி. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட மெயினாக வந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட இன்னும் நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் த மூவி இஸ் அ வெரி குட். என்ன சொல்ல வந்திருக்காங்க? பேசிக்லி வந்துட்டு தேவ் டாட் அபவுட் லைக் செல்ஃபிஷ்னஸ், அதெல்லாம் வந்துட்டு எப்படி ஒரு மாரல் கதை எப்படி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஃபன்னி மேனரில் சொல்லியிருக்காங்க. ஃபார் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அன் என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. அந்த வேறுபாடை அழகா புரிய வச்சிருக்காங்க. துண்டு எப்படி கட்டினா அண்ணே சொல்லுங்கண்ணே, அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு துண்டை மேலே கட்டினா சொல்லுங்க ராஜா சொல்லுங்க அப்படின்னு இப்படி வச்சுட்டு ஸோ 2 கருத்துல வேறுபாடா அழகா புரிய வச்சிருக்காங்க. முக்கியமா ஹீரோ சார் 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி போகாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அப்படியே லைட்டா போடணும். செகண்ட் ஹாஃப்ல இருந்து அப்படியே கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சு. ஓவராலா நல்ல ஒரு காமெடி ஃபிலிம். ஆக்சுவலா நீங்க எதையும் எதிர்பார்க்கலாம் முடியல. அண்ட் ஓவராலா வந்துட்டு படம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காமெடியான ஒரு ஃபிலிம். ஆக்சுவலி நல்லா இருக்கு. எல்லாரும் தேர்ந்து வந்து கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் புதுசா ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம நினைக்காத ஒரு நடக்க உள்ள அது கண்டிப்பா நடந்திருக்கு. அது கண்டிப்பா அது டைரக்டருக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அண்ட் மியூசிக் அந்த போகும்போது சம்போ ஸோ இது வரைக்கும் அது ஓவராலா அந்த ஒரு லாஸ்டா போகும்போது அந்த பீட் நல்லா இருக்கு ஆக்சுவலா. அண்ட் வேற என்ன யோகி பாபு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம். யோகி பாபு அதுவும் நல்லா கொடுத்துருக்காரு. அண்ட் மேக்கிங் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா அங்கங்க அப்படி இல்லைன்னா கூட ஓரளவுக்கு த்ரூ அவுட்டா கொண்டு போகும்போது நல்லா கொண்டு போயிருக்காங்க. அண்ட் சொர்க்க பூமின்னு நினைக்கிறேன். சொர்க்க பூமி தான் பூனாவா சொர்க்க பூமியான்னு தெரியல. அது ஏதோ ஒரு போர்டு ஒன்று போட்டுருந்துச்சு. யோகி பாபுவா பேயா பார்த்தது இல்லை இது வரைக்கும். யோகி பாபுவா பேயா பார்த்து கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்கு. படம் அருமையா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா தேட்டர்ல பார்க்கலாம். எனக்கு பெருசா மைனஸ் வந்து தெரியல. மைனஸ் சர்ச் பண்றதுக்கு நான் வரல. படம் பாசிட்டிவா நான் பார்த்தேன். பாசிட்டிவா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. நன்றி. படத்தை பார்த்துட்டு தான் வரேன். அந்த வைப் இன்னும் எனக்குள்ள இருந்து போல. சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 2023 10க்கு 20க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் படங்கள் தான் வந்து பெரிதளவில் பேசப்பட்டது. அதே மாதிரி இந்த 2024 இந்த முதல் மாதத்தில் வெளியே வந்திருக்க இந்த தூக்குதிரை படமும் நிச்சயமாக அந்த இடத்த பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். 2 மணி நேரம் படத்தை பார்க்க வந்தால் என்ன நமக்கு தேவை? பெருசாக தாடி வளர்த்துட்டு செட்டு போட்டு 100 பேரை புது துப்பாக்கியெல்லாம் கொண்டு வந்து சுட்டு சாய்க்கிறது இல்லை. நல்ல என்டர்டைன்மெண்ட் வேணும். 1008 பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலையும் 1008 டார்கெட் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மனுஷன் வந்து ஃபேமிலியோட நண்பர்களோட படத்துக்கு வந்தால் அவர் வந்து நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு அவருக்கு இருக்க பிரச்சனை கஷ்டத்தெல்லாம் மறந்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும். அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்குது. பாலசரவணன் மற்றும் யோகி பாபு அண்ணன் முதல் தடவை அதில் வந்து ஒரு மாதிரி கூஸ்பாம்ஸ் ஒரு மாதிரி பேய் காட்சிகளில் நடிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைங்களோட ஃபேமிலியோட இந்த மாதிரி படங்களை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணணும்.
பார்க்கணும். இன்னும் நிறைய இந்த டீம் வந்து நிறைய படங்கள் பண்ணணும். என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு ஸ்க்ரீனுக்கு வரும்போது ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு பார்க்க. முகேஷ் பிரபு அப்படின்றவர் கூட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் எல்லாமே அதை தீர்வுபடுத்திட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்து ஒரு ஃபன் ஃபீல்டாக ஒரு ஆடியன்ஸோட பக்காவாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா காமெடி இருக்குது. யோகி பாபு அண்ணா வந்து ஃபஸ்ட் டைம் இதில் பேயாக நடிச்சிருக்காரு. ஸோ அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவரை பார்க்க. ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் வந்து குட்டி செல்வா கேரக்டர் பண்ணுறேன். சென்ட்ரா நான் பதிலாக பண்ணேன். நல்லா அந்த எனக்கு ரெஸ்பான்ஸ்லாம் எல்லாம் கொடுத்தாங்க, நல்லா பண்ணாங்க. அதுக்காக டென்னிஸ் அவங்களுக்கு தேங்க்ஸ். நான் எல்லாருமே பிரதர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. எனக்கு எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து நான் செம்ம ஃபன்னாக போயிடுச்சு. யோகி பாபு சார் சொல்லவே தேவையில்ல. பாலமுருகன்னா கூட இப்போ ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு அவரை பார்க்கறதுக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். படத்தை நீங்கள் கண்டிப்பாக தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த டீம் அண்ட் வெரி வெரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த டைரக்டர் அண்ட் காஸ்டியூம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்லா இருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள். பேசிக்காக குட்டி பசங்க பயங்கரமாக கத்தி என்ஜாய் பண்ணுற படம் இதுவாக தான் இருக்குது. தேங்க்ஸ். நல்ல காம்பினேஷன் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. ஓவராலாக ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஃபன்னாக இருக்குது. தேங்க்ஸ். சின்ன பங்காக இருக்கிறது வந்து மிக சந்தோஷமாக இருக்குது. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு போய் தேட்டரில் எல்லோரும் பாருங்கள். யோகி பாபு சாரோட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனராக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஜோனராக இருக்குது. டென்னிஸ் ப்ரோ அவரோட ஒர்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. மற்றபடி ஹோல் டீமுக்கு என்னோட கங்க்ராட்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.